நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எத்தனையோ துன்பங்கள் வருகின்றன. எத்தை தின்றால் பித்தம் தணியும் என்று மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது, கஷ்டமெல்லாம் வருகின்ற பொழுது என்ன செய்வது? கடைசியில் இறைவனுடைய காலைத்தான் பிடிக்கின்றோம். இதற்கு ஏதாவது பாட்டு இருக்கின்றதா தேவாரத்திலே என்று சொன்னால், ஒரு பாட்டு. இந்த நவக்கிரகங்கள் தொல்லையெல்லாம் வராது, எந்த ஒரு பிணியும் வராது, 7 கடலால் தொல்லை கிடையாது, பூகம்பத்தால் தொல்லை கிடையாது, இந்த உலகத்திலே எந்த ஒரு இயற்கை சீற்றத்தாலும் துன்பமே கிடையாது. அத்தகைய ஒரு பாடல் தான் இந்த வேயிறு தோழி பங்கன் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல். திருஞான சம்பந்தர் மதுரைக்கு செல்ல இருக்கிறார். அப்பொழுது நாடும் கோடும் சரியில்லை, இப்பொழுது போகாதே என்று நாவுக்கரசர் இவருடைய நண்பர் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஞானசம்பந்தர் சொல்லுகிறார், அடியார் அவர்களுக்கு எல்லாம் நல்லதுதான். யார் சிவ பெருமானுடைய அடியாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாளும் கோளும் எதுவும் செய்யாது, அவையெல்லாம் நல்லதுதான் செய்யும் என்று பாடுகிறார். அந்த பாடல் தான் இந்த பாடல். எனவே நவகிரகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம், 7.5 நாட்டான் சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். இந்த பாடலை நாம் பாடினோம் என்று சொன்னால், தினந்தோறும் இந்த 11 பாடலையும் பாடினோம் என்று சொன்னால் மிக மிக நல்லது. நவகிரகங்களும் நன்மை செய்யும் என்று சொல்கிறீர்கள் இல்லையா? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலணில் உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே